esteemed dignitaries, Hello. guests, faculty, students and friends. A good morning to you all. Welcome to the 47th Kalai Kaveri Day and Founders Day celebration of Kalai Kaveri College of Fine Arts. Together, we are gathered here today to honor our rich heritage rooted in the vision of our founder, Reverend Monsignor S.M. George. He was an instrument in the hands of God for bringing heaven down to the earth and uplifting the earth to heaven through fine arts. October 1, I truly believe, has been a very special day to our founder. On October 1, 1977, he founded the Kalai Kaveri, which was a diocesan communication media center. On October 1, 1982, he started Kalai Kaveri Tendral, a monthly news bulletin. On October 1, 1983, he founded Kalai Kaveri Natyapalli, which is the part-time dance school. On October 1, 2002, the open-air stage was inaugurated. It is so fitting that we celebrate our Founders' Day after 22 years in the same open stage auditorium. His commitment to fostering creativity and innovation continues to inspire us. To commence our festivities, let us uplift our spirits with a prayer song performed by our music students. இறைவனின் கருணைக்கு நன்றி சொல்வோம். கலை வழி மனிதம் மலர்வதற்கு அளவிலா வளமுடன் குறைவிலா நிறையுடன் அளவிலா வளமுடன் குன்றா புகழுடன் குவலயம் போற்ற வைத்த குன்றா புகழுடன் குவலயம் போற்ற வைத்த இறைவனின் கருணைக்கு நன்றி சொல்வோம். கலை வழி மனிதம் மலர்வதற்கு இறைவனின் கருணைக்கு நன்றி சொல்வோம். வானிலவாயிருந்த நுண் கலைகளை கை அகல் விளக்காய் எளியோரை ஏந்த வைத்து தேனிலவாய் ஒளிரும் சாச்சடிகளின் தேனிலவாய் ஒளிரும் சாச்சடிகளின்
இறைவனின் கருணைக்கு நன்றி சொல்வோம். கலைவழி மனிதம் மலர்வதற்கு இறைவனின் கருணைக்கு நன்றி சொல்வோம். நன்றி சொல்வோம். நன்றி சொல்வோம். Thank you, dear students. Your performance has truly uplifted our spirits and set a wonderful tone for the day. Reverend Monsignor S.M. George Memorial Volume-இல் நமது கல்லூரியின் திரு வின்சென்ட் தனராஜ் அவர்கள் தொகுத்து வழங்கிய பெட்டி செய்திகளில் உள்ள எனக்கு மிகவும் பிடித்த ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கலைக்காவிரி துவங்குவதற்கு முன்பு இன்றைய கலைக்காவிரி அமைந்திருக்கும் இடத்தில் ஆயர் தாமஸ் பெர்னாண்டோ அவர்களும் ஜார்ஜ் அடிகளாரும் கலைக்காவிரி துவங்கப் போவதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அப்பக்கம் சென்ற கிணறு தூறு எடுக்கும் ஒரு கூலி தொழிலாளி, வேலை ஏதும் இருக்குமா என்று கேட்க, உடனே ஆயர் அவர்கள், நிலத்தடி நீர் பார்க்க தெரியுமா என்று கேட்க, அவர் தெரியும் என்று சொல்ல, 4 அடியில் நல்ல தண்ணீர் இங்கு இருக்கிறது என்று இடத்தை காட்ட, உடனே கிணறு தோண்டப்பட்டது. தோண்டிய 2 மணி நேரத்தில் குடிநீர் பீரிட்டு வந்தது. அதை குடித்து சுவைத்து பார்த்த ஆயர் தாமஸ் பெர்னாண்டோ அவர்கள், இதுதான் கடவுள் எனக்கு கொடுக்கும் அடையாளம். இது நல்ல தண்ணீர் ஊற்றை போல கலைக்காவிரியும் அபிர்தமான பலனை கொடுக்கும் என்று ஜார்ஜ் அடிகளாரிடம் கூறினார். அவரது கூற்று பலித்தது. அவ்வாறாக தமிழகத்தின் முத்து நகரம் என்று அழைக்கப்படும் தூத்துக்குடியின் மைந்தர் ஆயர் தாமஸ் பெர்னாண்டோ அவர்கள் கண்டெடுத்த முத்துதான் நமது ஃபவுண்டர். Now, may I request the dignitaries to take their places in the dais. Thank you. May I invite Dr. V. Venkatalakshmi, Associate Professor of Vocal Music, to deliver the welcome address. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 47வது கலைக்காவிரி தினம் மற்றும் நிறுவனர் நாள் விழா நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்துள்ள கலைக்காவிரி குடும்பத்தின் அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வரவேற்கிறேன். மேலும் இன்று சிறப்பாக நமக்கு இங்கே வருகை புரிந்துள்ள நமது மேனாள் இயக்குனர் தந்தை அந்துவான் அடிகளார் அவர்கள், புத்தூர் மறைவட்ட தந்தை அவர்கள் மற்றும் மொன்சிஞோர் ஜார்ஜ் அடிகளாருடைய உறவினர்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து தயாரிப்பு முன்னேற்பாடுகளையும் தமது கடினமான உழைப்பினால் சிறப்புற ஒருங்கிணைத்து நமக்கு அளித்துள்ள நமது கல்லூரியின் செயலர் தந்தை அவர்களையும், இப்பணியில் தம்மையும் இணைத்து கொண்டு வழி நடத்திய நமது கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இவ்விழாவிற்கு தலைமையேற்று இங்கு வருகை புரிந்துள்ள காவிரி கலை தொடர்பகத்தின் இயக்குனர் அருட்தந்தை லியோ ஜான்சன் அடிகளார் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தந்தை அவர்கள் மாதா தொலைக்காட்சியின் கிழக்கு மண்டல படைப்பு இயக்குனராகவும், ஹோலி கிராஸ் கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் துறையின் ஆய்வுத்துறை உதவி பேராசிரியராகவும் பணி செய்து வருபவர். இவருடைய கல்வி தகுதி என்று பார்க்கும் பொழுது தமது இளங்கலை இறையியல் பட்டப்படிப்பை சென்னை
சேக்ரட் ஹார்ட் கல்லூரியிலும் முதுகலை இதழியல் விஷுவல் கம்யூனிகேஷன் பட்டப்படிப்பை முறையே மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலும் சென்னை லயோலா கல்லூரியிலும் முடித்தவர். மேலும் மக்கள் தொடர்பியல் படிப்பை பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் படித்த பெருமைக்குரியவர் அடிகளார் அவர்கள். மேலும் இவர் தம்முடைய இளங்கலை ஃபிலாசபி படிப்பை கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரியில் படித்துள்ளார். எனது ஊர் உசிலம்பட்டி அருகில் உள்ள சோழவந்தான் என்பதால் அக்கல்லூரியினுடைய மகிமை நான் மிக சிறப்பாக அறிவேன். அருளும் ஆனந்தமும் இணைந்த ஒரு கல்லூரி அது. அடுத்ததாக தந்தை அவர்களுடைய தொழில்நுட்ப தகுதிகள் என்று பார்க்கும் பொழுது ஆடியோ ரெக்கார்டிங், மிக்சிங், புகைப்படக்கலை, சமூக ஊடக நிர்வாகவியல் தேர்ச்சி, ஊடக உற்பத்தி, மைய மேலாண்மை, இதில் போன்ற பலவற்றில் அதிகமான திறன் பெற்ற தந்தை அவர்கள். இவை தவிர தந்தைக்கு மிக பரிச்சயமான பிற துறைகள் என்று பார்க்கும் பொழுது வீதி நாடகம் மற்றும் சமூக வலைத்தள மேலாண்மை, இசைக்கருவிகள் வாசித்தல், கற்பித்தல், இசையமைத்தல் என்று நீண்டு கொண்டே என்று அதிகமாக சென்று கொண்டே இருக்கிறது. பன்முகத்தன்மை கொண்ட தந்தை அவர்கள் இவர். இவை அனைத்திற்கும் சிகரமாக தந்தை அவர்கள் மாதா தொலைக்காட்சியில் குழந்தைகளுக்கான நன்னெறி நிகழ்ச்சியாக விவிலிய தாத்தா என்ற தொடர் நிகழ்ச்சியை 100 எபிசோடு வழங்கிய சிறப்புக்குரியவர் இவர். மேலும் இந்த விழாவிற்கு தலைமையேற்று இங்கு வந்திருப்பது இந்த விழாவிற்கு மிகவும் பொருத்தமானதாக உள்ளது என்று நான் கூறி மகிழ்வடைகிறேன். அவரை அன்புடன் வரவேற்கின்றேன். மற்றும் அனைத்து துறை பேராசிரியர்கள், மாணவ மாணவியர், வெளியிலிருந்து வருகை புரிந்துள்ள அருட்சகோதரிகள், கலைக்காவிரியின் நலன் விரும்பிகள், ஊடக நண்பர்கள் மற்றும் கலைக்காவிரி உடைய ஒவ்வொரு அங்கத்தினரையும் நான் மிகுந்த அன்புடன் வரவேற்று இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த செயலர் தந்தை அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை வரவேற்பு கூறி இடம் அமர்கிறேன். நன்றி. Thank you, Dr. Venkata Lakshmi, for the warm welcome address and for introducing our esteemed chief guest. It's time to honor our chief guest. May I request Reverend Father Luis Brito, Director and Secretary, to adorn our chief guest with a shawl. May I request Dr. P. Natarajan, Principal, to honor the chief guest with a memento. Thank you. As we honor our chief guest, we celebrate not just their presence, but also the shared journey of growth and inspiration. Now, may I request Reverend Father Luis Brito to adorn a shawl to Reverend Father Antoine. Thank you, Father. May I request the dignitaries to take the front rows. Now, may I request our talented students of Bharatanatyam to the stage. They have worked diligently to prepare a captivating performance.
That was a stunning display of grace. Let us all take a moment to appreciate their hard work and dedication. Thank you, dear students. எங்களது செயலர் தந்தை தந்த 5 நிமிடத்திற்குள் பேரருள் தந்தை மோன்சிங்கர் ஐயா அவர்களின் நினைவேலைகளை பகிர்ந்து கொள்ள இங்கே வந்திருக்கின்றேன். விண்ணுலகில் ஒரு நாள் பயங்கர பரபரப்பு. தேவதூதர்கள் எல்லாம் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். பீட்டர் ஒரு குரூப் ஆஃப் ஏஞ்சல்ஸை கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கிறாரு. மேத்யூ ஒரு வாக்கில் கொஞ்சம் ஏஞ்சல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கவுன்சிலிங், அங்கே பயங்கர டிஸ்கஷன் போயிட்டுருக்குது. எல்லாரும் அங்கே இங்கே பார்க்குறாங்க என்ன நடக்குது. ஏன்னா அன்னைக்கு பிதா ஃபாதர் காட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஃபாதர் காடுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? பிதாவுக்கு தந்தையாம் இறைவன் அவரை போற்றி புகழ்வதற்கு பாடலும் ஆடலும் வீணை குழல் யாழ் போன்ற இசைக்கருவிகளை மீட்டி அவரை போற்றுவதும் அவருக்கு ரொம்ப பிடித்தமான செயல். அதை அங்கே இருந்த ஒரு தேவதூதருக்கு பொறுப்பை கொடுத்திருந்தார். தெரியும் லூசிஃபர் கதை இல்லையா? கொடுத்திருந்தார். அவர் தலைக்கணம் கொண்டு கீழே தள்ள விட்டு சாத்தானாக மாறினார். அந்த பிளேஸ் எம்டியாக இருக்குது மேலே. அப்போ ஃபாதர் இறைவன் சொல்கிறார், ஓகே மேலே கொடுத்த பர்சன் சரியில்லை, கீழே பூமியில் இந்த பணியை செய்வதற்கு நான் ஒரு தலை சிறந்த ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டும். யார் சிறந்தவர்? நான் விரும்புகின்ற கலைப்பணியை இந்த உலகில் செய்வதற்கு யார் சிறந்தவர் என்று
விண்ணுலகில் இருந்த தேவர் தூதர்களிடமெல்லாம் ஓட்டு கேட்கப்பட்டது. அதுக்கு தான் பயங்கர கவுன்சிலிங், மோட்டிவேஷன், அப்படி இப்படியெல்லாம் பூமியில் எலெக்ஷன் நடக்கல, அது மாதிரி பரலோகத்தில் நடந்துட்டுருக்கு. அப்போ ஒரு கூட்ட தேவதூதர்கள் அமெரிக்காவில் ஒருவரை தேர்ந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு போய் தந்தையாம் இறைவனிடம் சஜஷன் வைக்கிறாங்க. ஒரு கூட்டம் ஜப்பான்லேருந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இப்படி ஒவ்வொருவரும் ஓட்டு போட்டுட்டாங்க. கடைசியில் வாக்கெடுப்பு யாருக்கு தெரியுமா ஜெயிச்சுது? நம்முடைய மோன்சிங்கர் எஸ்எம் ஜார்ஜ் அடிகளார் இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் அவர் ஜூலை 26ஆம் நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டு செதுக்கப்பட்டு நம்மிடையே அனுப்பப்பட்டார். பரத்த கல்வி தட்டலாமே. இவ்வாறாக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாபெரும் சிற்பி, இறைவனின் அன்பு நம்மிடையே கலைஞர்களிடம் உள்ளது என்பதை வெளிப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட ஒரு உன்னத மனிதர் தான் நமது நிறுவனர் தந்தை அவர்கள். தான் மட்டுமல்லாது தன்னை சூழ்ந்திருக்கிற அனைவரும் நன்றாக வேண்டும், பிறரின் வாழ்க்கை மேன்மடைய வேண்டுமென்று ஒரு மெழுகாய் தன்னை உருக்கியவர் தான் நமது தந்தை அவர்கள். கொஞ்சம் பொசசிவோட வரும் ஃபாதர். ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் அவருடைய உறவினர்கள்லாம் வரும்போது, எங்கள் ஃபாதர் என்ன அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு உரிமை கொண்டாடுறாங்க அப்படின்னு எங்களுக்கு நாங்கள் படிக்கின்ற காலத்தில் பொசசிவாக இருந்தது கூட உண்டு. என்னைக்குனாலே எங்கள் ஜார்ஜ் அடிகளார் எங்கள் தந்தை என்பதை அன்போடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தையை பற்றி இந்த மேடையில் பல பெரியவர்கள் பல கருத்துக்கள் கூறியிருக்கிறார்கள். என்ற போதும் ஒரு சூரியனை குறித்து ஒரு சிறிய மின்பினி பூச்சி கூறுவது போல், அவரது முதல் முறையாக நம்முடைய டிகிரி தொடங்கிய போது ஆரம்பித்த முதல் மாணவி அப்படிங்கிற ஒரு உரிமையில் இந்த நேரத்தில் அப்பேற்பட்ட ஒரு சிற்பியை குறித்து பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் முதலாக அருள் தந்தை அவர்களை நான் சந்தித்தது எனது வோக்கல் இன்டர்வியூ அன்றுதான். பெரிய ஃபாதர் இந்த கிளாஸ் ரூமில் உட்கார்ந்துருக்கிறாங்க. கூட நமது முதல்வர் ஐயா, அப்பொழுது எனது ஆசிரியர், அவரும் அமர்ந்திருக்கின்றார்கள். அப்போ ஃபாதர் வந்துட்டு, இல்லை நடராஜ மாஸ்டர் வந்துட்டு, ஸ்ருதியை பார்த்து பாடுமா அப்படிங்கிறாரு. ஓஹோ, அந்த பாக்ஸை பார்த்துட்டே பாடணும் போல இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டே பாடினேன், முறைச்சிட்டே பார்த்துட்டு பாடினேன். உண்மையாக ஸ்ருதியை பார்த்து பாடுவது என்பது அதை கேட்டு பாடுவது என்று தெரியாத ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒரு பின்னணியில் இருந்த ஒரு மாணவி தான். எப்பேற்பட்ட கூழாங்கல்லையும் வைரக்கல்லாக மாற்றும் ஆற்றல் நிறைந்தவர் அருள் தந்தை. அப்படிப்பட்டவர் என்பதற்கு நான் இந்த மேடையில் இருந்து பேசுவது ஒரு சாட்சியாகவே நான் கூறுகின்றேன். முதலாக எங்களுக்கு எடுக்கப்பட்ட பாடம் வோக்கலில் சர்லி வரிசையும் ஜண்டை வரிசையும். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர்ஸை விடுவாங்க இல்லையா வீட்டுக்கு, போன உடனே ரொம்ப சின்சியராக ஸ்ருதி இருக்குதோ இல்லையோ, அதுக்கு ஸ்பெல்லிங் தெரியுதோ இல்லையோ, ஒரே ப்ராக்டிஸு. ஏன்னா அவ்வளோ மோட்டிவேஷன். எங்கள் குட்டி தெருவே வீட்டுக்கு முன்னாடி குழுமி நின்றுட்டு எங்கள் அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் கேட்குறாங்க, எனது சகோதர சகோதரிகள் தவறாக எடுக்க வேண்டும், இந்த பார்ப்பார்கள் அவர்கள் அந்த பிராமணர்கள் பாடக்கூடிய பாட்டையா படிக்கிறதுக்கும் பிள்ளைய அந்த ஊருக்கு அனுப்பியிருக்கேன்னு கேட்டாங்க எங்கள் தெருவில் அந்த கிராமத்தில். அப்போ எங்கள் அம்மாவும் வந்துட்டு, நீ இதை படிக்க தான் அங்கே போனியா அப்படின்ட்டு. அது ஒரு பெரிய டிஸ்கஷன். ஏன்னா இசை கல்லூரிக்கு போகிறாங்க, இசை படிக்க போகிறாங்கன்னொன்னா அப்படியே ஒரு இளையராஜா லெவலில் எங்கள் சர்ச்சில் என்னை வழி அனுப்பி விட்டவர்களுக்கெல்லாம் பிள்ளை போய் ஒரு இளையராஜா லெவலில் வரப்போகிறான்னு ஒரு பெரிய கனவு. உண்மையாக எனக்கும் அவனா தெரியாது, எங்கள் குடும்பத்துக்கும் தெரியாது. எல்லாமே இந்த கலைக்காவிரி போட்ட பிச்சை தான். இன்று என்னை போல் பல மாணவர்கள் நடனத்திலும் இசையிலும் பல இடங்களிலும் சிறந்து விளங்கி இருக்கின்றார்கள் என்றால் அருள் தந்தையின் அந்த ஒரு கனவு தான். ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகின்றது. ஆஃப் கேம்பஸில் ஃபாதர் வந்துட்டு நிறைய பேர் கேரளாவிலிருந்து பல இடங்களிலிருந்து தந்தையை பார்க்க வருவார்கள், நமது நிறுவனர் தந்தை அவர்களை. அப்போ ஏதோ ஒரு லெட்டரோ ஏதோ ஒரு டிஸ்கஷனுக்காக ஃபாதரை பார்க்குறதுக்காக நாங்கள் வெளியே நின்று விட்டு சிலர் வெளியே போன பிறகு நாங்கள் உள்ளே போகிறோம் அவரது அறைக்கு. அப்போ ஃபாதர் சொல்கிறாங்க, வந்தாங்க, தான் பிள்ளைய பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க, என் பொண்ணு அதில் வல்லவர், என் பொண்ணு இதில் சிறந்தவர்
அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க, இந்த இடத்துல ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அந்த தந்தை பெருமையாக அந்த மகளை குறித்து பேசியதை நமது நிறுவன தந்தையை சொல்லிட்டு, நான் யாரை குறித்து பெருமைப்படுறது அப்படின்ட்டு என்ன மாதிரி ஒரு 2 பேர் இருந்தோம். எங்களை அப்படியே தட்டி கொடுத்துட்டு நீங்கள்லாம் பெரிய ஆளாக வந்தால் தான் எனக்கு பெருமை அப்படின்னாரு. இந்த மனசு வந்து எப்படின்னே நினைக்க முடியல. எனக்கு எல்லாம் அன்றைக்கி அழுக வந்துடுச்சு. அவர் அப்படி தட்டி கொடுத்துட்டு சொன்ன விதம், ஒரு பெற்ற தந்தைக்குரிய பாசம். ஏதோ ஒரு மாணவி இங்கே கல்வி கற்ற வந்தா அப்படி இல்லை, ஒவ்வொருத்தர் மேலேயும் அவர் கொண்டு இருந்தார். அக்கறையும் அன்பும் அதற்கு இடையே கிடையாது. பெர்ஃபெக்ஷனிஸ்ட் இந்த வார்த்தை பல பேர் ஃபாதரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபாதர் ஸ்பீச் கொடுக்கும்போது மண்டே அசம்பிளியில் அடிக்கடி சொல்லக்கூடியது, நாம் கற்றுக்கொள்கின்ற இசையாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், 100% கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை அழுத்தி பயன்படுத்துவார். 100%. திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு கிணறை அதற்கு உவமையாக சொல்வார். கிணறை தாண்டும்போது 99% தாண்டினால் என்ன ஆகும்? கீழே தான் விழுந்து கிடப்போம்ல. இதை தான் ஃபாதர் அடிக்கடி சொல்வார். ஸோ எந்த ஒரு விஷயமாக இருக்க என்றாலும் அவற்றை 100% என்பது ஃபாதருடைய டார்கெட்டு. இதை அடிக்கடி அவர் சுட்டி காட்டக்கூடியது. அதே போல் மாணவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு ஹாஸ்டல் பிள்ளைங்களாக இருக்கட்டும், பெர்மிஷன் கொடுக்கறதுல அவரை மாதிரி வள்ளல் கிடையவே கிடையாது. ஒரு முறை எனது தந்தையாரை காண்பதற்கு ஊருக்கு செல்வதற்காக 3 நாட்கள் வாசலில் நின்றேன். கடைசி வரை கிடைக்கவில்லை. கடைசியில் அவர் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஃபாதர் இதில் நின்றுட்டு இருந்தாங்க. நான் ஒரு நாள் லீவுக்காக மெதுவாக ஃபாதர் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டார். இல்லை ஃபாதர், அவ்வளோதான் சொன்னேன், பேசலங்க வா அப்படின்னு கூப்பிட்டு இந்த ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ந்து மேலே போய் அங்கெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு போய் அங்கேயும் ஃபுல்லாக சுற்றி காமிச்சார். ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்னமோ நான் ஒரு 10 இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு போன மாதிரி என்கிட்ட ரொம்ப சின்சியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு, சரி பெர்மிஷன் கொடுத்துருவார் போல இருக்கு. சிரித்து ரசித்து அந்த சொன்ன விதம் அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணி ஒவ்வொன்றையும் அவர் அப்படி விளக்கிய விதம் இருக்கிறதே, அதற்கெல்லாம் நான் என்னவோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்படி கஷ்டப்பட்டு அங்கே மேலெல்லாம் சுற்றி காமிச்சு கீழே வந்துட்டு, ஆமாம் எதுக்கு வந்த ஃபாதர்? 1 டே பெர்மிஷன்லாம் கிடையாது, போய் படி இப்போ அப்படின்னு ஒத்த வார்த்தையில் அப்படி தாராள குணத்தோட. என்ன உள்நோக்கம் என்னவென்றால், நேரத்தை வீணடிக்கக்கூடாது. கிடைக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் நாம் இந்த கலையை நுட்பமாக படித்து செதுக்கி நாம் பல சிற்பங்களாக வர வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. சும்மா சொல்லக்கூடாது. கழுவி தான் எங்களுக்கு திட்டு கிடைக்கும் ஹாஸ்டலில். ஏதாவது பிள்ளைங்க ஒரு டைமை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களால ஃபாதரால் பொறுத்துக்கவே முடியாது. அதுபோல் ஃபாதர் திட்டுற ஸ்டைல் இருக்கே, அடிச்சுக்கவே முடியாது ஃபாதரை. சிரிச்சுக்கிட்டே எருமை மாடுகளை அடிம்பார் பாருங்க. பார்க்குறவங்கெல்லாம் ஆகா, ஃபாதர் வந்து ஏதோ பாராட்டி அந்த பிள்ளைய பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கான்னு நம்ம கிட்ட போய் காதை வச்சு கேட்டால் தான் இருக்கு அங்கே. அதே மாதிரி அந்த மாதிரி எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த ஃபுல் உணர்வையுமே அவர் இந்த கலைக்காவிரிக்கு ஊற்றினார் அப்படிங்கிறது தான். இன்று நமது சேலத்தந்தை மறைவுரையில் சொல்லப்பட்ட அந்த பேறு பெற்றவர்கள் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே அருள் தந்தை நமது நிறுவன தந்தைக்கு பொருந்தும். ஏழையின் உள்ளம், அவர் துயரு பல நேரத்தில் கலைக்காவிரிக்காக எண்ணற்ற துன்பங்கள், எண்ணற்ற கல்லடிகள், சொல்லடிகள் அவர் பட்டிருக்கின்றார். ஆனாலும் அவற்றையெல்லாம் ஆண்டவர் கையில் கொடுத்துவிட்டு தனது நோக்கத்தையே நோக்கி முன் சென்றாரே தவிர பிரச்சனைகளுக்கு பின்னாடி போய் இல்லை, தன்னை பற்றி வேறாக பேசியவர்களுக்கு போய் சண்டை போட்டோ விளக்கம் அளித்தோ இல்லை. அடுத்து அவர்களை மன்னித்து ஓகே போட்டு அப்படிங்கிற மாதிரி தான் பல நிகழ்வுகளை அவர் கடந்திருக்கின்றார். இத்தனை ஒரு மகாலை கட்டிய பிறகு கூட இவர் உள்ளே வருவதற்கு, உரிமையாக வருவதற்கு கூட முடியாத சூழ்நிலைகள்லாம் அவருக்கு அமைந்தது அந்த காலத்தில். ஆனாலும் புன்முறுவலோடு அவற்றை தாங்கி கொண்டு எல்லாவற்றையும் நல்லது மட்டும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அவர் பயணங்களை மேற்கொண்டது நாம் அனைவருக்கும் வாழ்க்கையின் ஒரு பெரிய பாடம். அதே போல் ரொம்ப கனிவு. அந்த காலத்தில் அந்த கட்டிடங்கள்லாம் வேலை செய்வாங்க இல்லையா, அப்போ அந்த கட்டட வேலை பணியாளர்கள்லாம் இருப்பாங்க. ஃபாதர் வருவாங்க, வர்றது 2 மணி 2:30 மணிக்கு அப்படி எல்லாத்தையும் பார்ப்பாங்க, நுட்பமாக பார்ப்பாங்க. நானுமே நம்முடைய மாணவர்கள் யாராவது இந்த செவரில் அப்படி காலை நின்றுட்டு இருந்தால் நான் திட்டுவது உண்டு. ஏன்னா அவர் ஒரு மாணவரை பார்த்து சொன்னார்,
நீ இந்த செவரில் இப்படி கால் வச்சுட்டு நிற்கிறது என் நெஞ்சில் கால் வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த பையன் ஜென்மத்திலையும் எந்த செவர்லையுமே கால் வைக்க மாட்டான். அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நேசித்து செய்தார். அப்போ அந்த கட்டிட பணியாளர்களிடத்து அன்போடு வந்து சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, ஷர்ட்டு பட்டன் ஒரு ஐயா இப்படி தான் இந்த பட்டனை வந்து தப்பாக போட்டிருந்தாரு, இவர் அதை கரெக்ட் பண்ணி விட்டார். அந்த அளவுக்கு டவுன் டு எர்த்துன்ட்டு ஒரு வார்த்தைக்கு ஒரு பொருள் பொதிந்த மகானாக நம்முடைய நிறுவனர் தந்தை ஐயா இருந்தார்கள். மற்றும் நம்முடைய அரசு ஊதியம் பெறக்கூடிய ஆசிரியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் தெரியும். அதை பெற்று தருவதற்கு அவர் பட்ட பாடுகள், போராட்டங்கள். சென்னையில் அந்த செக்ரட்டரியேட் முன்பாக உணவு இல்லாமல் அந்த குறிப்பிட்ட அதிகாரிகளை சந்திப்பதற்கு நேரம் தவிரக்கூட வெறும் டீ ஒரு வடை, இதை அண்ணா வின்சென்ட் அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க, ஜஸ்ட் ஒரு டீ வடை சாப்பிட்டுக்கிட்டு பசியோடு நிற்பார். ஏன்னா அந்த உரிய நேரத்தில் போய் அந்த கையெழுத்துக்களை பெற்று யாருக்காக, நம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இன்று நாம் வயிறார உண்ணுகின்றோம், மனதார சந்தோஷமாக இருக்கின்றோம். அதற்கு இறைவன் பயன்படுத்திய ஒரு மிகப்பெரிய கருவி நமது தந்தை மோன்சிங்கர் ஜார்ஜ் அடிகளார் என்ற மகான் என்பதை பெருமையோடும் சந்தோஷத்தோடும் நன்றியோடும் இந்த வேளையில் நினைத்து கொள்கிறேன். தந்தை அவர்கள் மெசேஜில் சொன்னாங்க, ஃபாதர் ஸ்டில் ஹீ இஸ் லிவிங் ஹியர் அப்படிங்கிறது. அது நம்ம நம்புகிறோம், நம்ம அவரை ஒரு புனிதராக நினைக்கிறோம். இதற்கும் சில அனுபவங்கள் பலர் பெற்றிருக்கின்றார்கள். நமது ஜோசப் அன்பழகன் அண்ணா அப்படின்ட்டு நம்மளுடைய சாதனா அவர்களுடைய தந்தையார், அவர் இங்கே உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு நிகழ்வை சொன்னார். ஃபாதருடைய இறந்த டைமில் ஒரு சண்டே அவர் இங்கே பணியில் இருந்தார். அவர் வந்துட்டு அந்த ஃபாதருடைய அறைக்கு மேலே, அப்போ ஃபாதர் உயிரோடு இல்லை, உயிரோடு இறந்த 1 மாதம் கழித்து, ஃபாதர் இறந்து 1 மாதம் கழித்து அங்கே போய் நின்றுட்டு அந்த ஜன்னலை பார்த்தாராம். பெரிய ஃபாதர் அங்கே நிற்பார், நின்றுட்டு அப்படி கூப்பிடுவார், என்ன வேணும்னு கேட்பார். இவர் சொல்ல வந்த செய்தியை சொன்ன பிறகு கையில் இருக்கக்கூடிய அல்ல வீட்டில் இருக்கக்கூடிய பழங்கள், ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு, பணம் என்றால் பணம் எப்பொழுதும் கொடுப்பாராம். அங்கே யார் போனாலும் அதை கொடுத்து விடுவது நமது தந்தையின் பழக்கமாக. இப்போ அவர் இல்லை, இனிமேல் அது மாதிரி யார் தருவா அப்படின்னு நினச்சிட்டு அவர் சும்மா அந்த அறையை ஆசையாக பார்த்து விட்டு இந்த வெளியே அப்படி வந்தாராம். யானை பக்கத்தில் ஒருவர் காரில் வந்து தந்தைக்கு அவருடைய கல்லறைக்கு மரியாதை செய்துவிட்டு 2000 ரூபாயை பாக்கெட்லேருந்து இவர் எதாச்சும் அவர் இதை வச்சுக்கோங்க செலவுக்கு அப்படின்னு கொடுத்துட்டு போனாராம். இவர் அதை சொல்லும் பொழுது கண்ணீரோடு சொன்னார், நான் இப்படி நினச்சிட்டு யதார்த்தமாக வெளியே வரேன், ஃபாதர் வந்து தந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் எனது வயலின் மாணவி ஒருவர் மதியம் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது, இந்த பிரேக் டைமில் லஞ்ச் பிரேக்கில் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது, இது உண்மையாக சொன்ன வார்த்தை, மேம் இந்த கல்லறையில் ஒரு ஃபாதருக்கு ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபாதர் ஒவ்வொரு இடமா நடந்து போனதை வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு நான் பார்த்தேன் மேம், ஒளிய பிரகாசமாக இருந்தார். ஒரு 2 months இருக்கும் அந்த மாணவி சொன்னது. இதுவுமே ரொம்ப சொல்லும்போதே புல்லரித்தது. ஸோ ஃபாதர் சொன்னது போல் நமது நிறுவனர் தந்தை நம்மோடு இருக்கிறார். கலைக்காவிரி இன்றும் அழகும் வளரும், அவருடைய கனவுகள் நனவாகும். என்னென்ன பேர் என்னென்ன விதத்தில் துன்பங்கள் தந்தாலும் அவர் விதைத்த விதைகள் ஒவ்வொன்றும் முளைத்து 100ம் 1000மாக பலம் தரும் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you, Dr. Shamili, for sharing your fond memories with Father. நானும் இங்குள்ள மாணவர்களும் ஃபாதரை பார்த்ததில்லை, ஃபாதர்கிட்ட பேசினதில்லை, ஃபாதர்கிட்ட பழகியதில்லை. ஆனால் நாங்கள் மிகவும் மதிக்கும், ரசிக்கும், நேசிக்கும் ஒரு மாமனிதர் ஃபாதர் ஜார்ஜ் என்றால் அது மிகையாகாது. Now, Reverend Father Luis Brito, our Director and Secretary, is known for his friendly demeanor and proactive approach. He truly embodies the spirit of community. His commitment to a college and its students makes a lasting impact on all of us. May I invite you, Father, to address the gathering. மதிப்புக்குரிய நம்முடைய கல்லூரியின் கல்விக்குழு தலைவர் பேரறிஞர் அந்துவான் அடிகளார் அவர்களே, இன்றைய சிறப்பு விருந்தினர் அருட்தந்தை லியோ ஜான்சன் அவர்களே, கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பி நடராஜன் அவர்களே, அனைத்து துறை பேராசிரியர் பெருமக்களே, அலுவலக பணியாளர்களே, மாணவ செல்வங்களே, பேரறிஞர் எஸ்.எம். ஜார்ஜ் அடிகளாருடைய உறவினரே, மேலும் நம்முடைய கலைக்காவிரிக்கு பல்வேறு வகையில்
தங்களுடைய குடும்பத்திலிருந்து மாதந்தோறும் நன்கொடை வழங்கி உதவி செய்கின்ற குடும்பத்தினரே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஃபாதர் ஜார்ஜ் அவர்களுக்காக இந்த நாளை நாம் ஒதுக்கி ஒரு அருமையான திருப்பலி நிறைவேற்றி நம்முடைய கல்லூரிக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தி முடித்திருக்கிறோம். இப்பொழுது இந்த கலை நிகழ்ச்சிகள் நடத்துகின்ற இந்த வேளையிலே பேரெழுத்தர் எஸ்.எம். ஜார்ஜ் அடிகளார் இந்த கல்லூரிக்கு செய்த பல நன்மைகளுக்கும் ஆதாரமாக அவருக்கு இருந்தது இறை பக்தி, கடவுள் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை. எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும் அதன் மத்தியிலே இறைவனை இறுக்கமாக பற்றி கொண்டிருந்த காரணத்தினால்தான் அவர் இவற்றையெல்லாம் செய்ய முடிந்தது என்பதை நான் நினைவு கூறுகின்றேன். ஏற்கனவே மறைவுரையிலே தந்தை அவர்களை பற்றி நான் அதிகமாக சொல்லிவிட்டேன். ஆனால் இந்த வாழ்த்து செய்தியிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், அவரை பற்றி புகழ்வதோ அவரை நினைத்து பார்ப்பது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அவரை போலவே நாமும் கடவுளை பற்றி கொண்டு வாழ்வதும், கடமை உணர்வோடு பணி செய்வதும், மாணவ செல்வங்களுக்கு உழைப்பதற்காக ஆசிரிய பெருமக்கள் நேரத்தை ஒதுக்கி உழைப்பதும் தான் உண்மையான நன்றியாக நான் பார்க்கின்றேன். அதுபோல மாணவ செல்வங்கள், நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவதாக இருந்தால் உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணடிக்காமல் இந்த கல்லூரிக்குள்ளே நுழைந்த நேரத்திலிருந்து கருத்தோடு படித்து நீங்கள் நல்ல முறையிலே தேர்வில் வெற்றி பெற்று பட்டம் பெற்று செல்வது தான் தந்தை ஜார்ஜ் அடிகளாருக்கு நீங்கள் செலுத்துகின்ற ஒரே நன்றியாகும். ஜார்ஜ் அடிகளாருடைய குடும்பத்தினர் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய அறிவுரை என்னவென்றால், இதுபோல் இன்னும் நிறைய ஜார்ஜ் ஃபாதர்ஸ்களை குடும்பத்தினர்கள் நீங்கள் அதிகமாக இறை அழைத்தலை ஊக்குவிப்பதற்காக நீங்கள் அவற்றை செய்ய வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக இந்த விழாவுக்கு நம் மத்தியில் வந்திருக்கக்கூடிய அருட்தந்தை லியோ ஜான்சன் அவர் தன்னுடைய அனுபவத்தை இன்னும் சிறிது நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வார். நாங்கள் தேநீர் பருகும்போது பேசிக்கொண்டோம். அதை நிச்சயமாக உங்களுக்கு அனுபவத்திலே பகிர்ந்து கொள்வார். இந்த விழாவுக்கு ஏன் காவிரி கலைத்தொடர்பகத்திலிருந்து நாம் தந்தையர்களை அழைத்திருக்கிறோம் என்றால், அதுதான் நம்முடைய தாய் வீடு. ஃபாதர் ஜார்ஜ் அவர்கள் ஏற்படுத்திய அந்த முதல் நிறுவனம் அதுதான். அதன் பிறகு இசைப்பள்ளி, நடனப்பள்ளி, கல்லூரி, இதெல்லாம் இன்னும் எதிர்காலத்திலே பல்கலைக்கழகம், இதெல்லாம் அது பிறகு. ஆனால் தொடக்கம் ஆதாரம் என்பது கலை தொடர்பகம். அதனுடைய இயக்குனர் தந்தை நம்மத்தில் இருக்கின்றார்கள். அவருடைய கருத்துக்களையும் நீங்கள் கேட்கப் போகின்றீர்கள். இன்னும் நம்முடைய பிள்ளைகளுடைய நடன நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் கண்டுகளிக்கவும் இந்த விழாவுக்கு வந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் நிச்சயமாக ஜார்ஜ் ஃபாதருக்கு ஏதோ வகையிலே சொந்தக்காரர்கள். நாம் எல்லாருமே இந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஃபாதர் ஜார்ஜுடைய ஆசிரியர் உங்களுக்கு எல்லோருக்கும் கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன். God bless you. Thank you, Father. Thank you for reassuring that we all belong to the Kalai Kaveri family. We continue our celebration with another mesmerizing dance performance by our Bharatanatyam students featuring Mohini Attam. A special dance of Kerala called Thiruvadiri. Good things take time. As we wait for our performance, let us all cheer for our students.
பரம சிவா தேவா பார்வதி That was truly enchanting. Every year we celebrate Onam festival, a festival of Kerala in our college. Since we could not celebrate it this year, the students have taken this opportunity to present a Tiruvadara dance. Thank you, dear students. We are honored to have with us today Reverend Father Leo Johnson, an eminent academician and director, Kaveri Communication Center, which Father George laid a stone in the year 1977 as Kalai Kaveri and was its founding director. May I request you, Father, to address the gathering. அனைவருக்கும் மதிய வணக்கம். பெருமதிப்பிற்குரிய முதன்மை குரு அவர்களே, அருட்தந்தை லூயிஸ் பிருட் அவர்களே, கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, தந்தை அவர்கள் இந்த விழாவிற்கு என்னை அழைத்த பொழுது திருப்பலி நிறைவேற்றுவதற்கு என்று தான் நான் நினைத்தேன். அதன் பிறகு வலியுறுத்தி சொன்னார், இல்லை நீங்கள் நிகழ்விலும் பேச வேண்டும் என்று. எனக்கு இந்த இடம் என்னுடைய கண்முன் நின்ற ஒரு பிரமிப்பு. நான் பிறப்பதற்கு முன்பாகவே ஒருவர் கடலை போன்ற கனவுகளை சுமந்து அந்த கடலை சென்று சேர வேண்டும் என ஒரு ஊற்றின் பிறப்பிடமாய் இந்த இடத்திற்கு பெயர் வைத்து காவிரி கடலை சென்று அடைவதை போல அந்த இறைவன் என்கிற அந்த கலையினுடைய ஊற்றும் உச்சவுமாகி அவரை நாம் சென்றடைய வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு கனவை சுமந்தவர் இந்த இடத்திலே இன்றும் நினைவலைகளை மட்டுமல்ல, அதனினும் மேலான ஒரு அலைகளை நம்மிடத்திலே பரப்பி இந்த இடத்திலே கொலுவீற்றி இருக்கிறார். நான் குரு மாணவராக இருந்தபோது இடத்தில் வந்து இந்த கட்டடத்தை நிமிர்ந்து பார்த்தது உண்டு. அதன் பிறகு இந்த கல்லூரிக்கு அரசாங்கத்தினுடைய உதவி கிடைத்த பொழுது நானும் இந்த இடத்துல நின்று இது அடுத்த ஒரு மைல் கல்லை எட்டி இருக்கிறது என்று மனதிற்குள்ளாக வாழ்த்தி சென்றது உண்டு. ஆனால் அந்த இடத்தினுடைய ஒரு நுட்பங்களை ஒவ்வொன்றையும் நான் நிச்சயமாக பார்க்க வேண்டும் என்று பேராவல் கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. 2015ஆம் ஆண்டு இந்த இடத்திலே அருட்தந்தை இன்றைய முதன்மை குரு அவர்கள் இங்கு பொறுப்பாக இருக்கின்ற பொழுது மாதா தொலைக்காட்சிக்காக 3 நாட்கள் இரவும் பகலுமாக படப்பிடிப்பு நடத்துவதற்காக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. 1 மணி நேர ஒரு நிகழ்வை இந்த இடத்திற்குள்ளாகவே பல செட்டுகள் போட்டு எடுக்க வேண்டும் என்கின்ற திட்டமிடல் இருந்தது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அருட்தந்தனுடைய அனுமதியோடு இரவும் பகலுமாக உடனிருந்து பேருதவி செய்தார்கள். ஆனால் நான் இந்த இடத்தை அணு அணுவாக பார்ப்பதற்கும் இந்த இடத்தை எப்படி ஒளிப்பதிவு செய்வதற்கு எப்படி இதை அமைக்கலாம் என்பதற்கும் கேமராவுக்கு பின்னால் இருந்து அதை அணு அணுவாக ரசித்து அதை அனுபவிப்பதற்கு ஒரு பேர் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த இடத்தை இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்து படிக்க வர வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது மிக எளிமையாக இந்த இடத்திற்கு நீங்கள் வந்திருக்க மாட்டீர்கள். முதலில் உங்களது பெற்றோரை நீங்கள் சம்மதிக்க வைத்திருப்பீர்கள், அல்லது பெற்றோர் உங்களை சம்மதிக்க வைத்திருப்பார்கள். அதற்கு அடுத்த நிலையிலே இந்த இடத்தில் சேர வேண்டும் என்பதற்காக வந்து நீங்களும் என்னை போல இந்த இடத்துல நின்று
அனுமதி பெறுவதற்கும் அட்மிஷன் சீட் வாங்குவதற்கும் நீங்கள் நின்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனாலும் இந்த இடத்திலே ஒருவேளை வாய்ப்பு கிடைக்காமல் இந்த கட்டிடத்தை வெறும் கனவோடும் ஆவலோடும் மட்டுமே பார்த்து சென்ற மாணவ மாணவிகள் நிச்சயம் இருப்பார்கள் என்றும் நான் நம்புகிறேன். அப்படிப்பட்ட இந்த இடத்தில் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காமல் போனதே என்கின்ற ஒரு ஆதங்கத்தோடு சென்ற மாணவர்களில் நானும் ஒருவன். கருமாத்தூர் கல்லூரிக்கு போவதற்கு முன்பாக மறைந்த முன்னாள் ஆயர் அந்தோனி டிவோட் அவர்களிடம் போய், பிஷப் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் கலைக்காவிரியில் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு போய் கேட்டேன். நீ போ எனக்கு தெரியும் அப்படின்னார். அவர் சொன்ன வார்த்தைக்கு எனக்கு அப்போ அர்த்தம் புரியல. இருந்தாலும் நான் விடவில்லை. 3ஆம் ஆண்டு முடித்து விட்டு திரும்ப வருகின்ற பொழுது இறையில் போவதற்கு முன்பாக ஒரு முறை வந்து கேட்டு பார்ப்போம், வாய்ப்பை நம்ம கேட்காம திரும்ப வந்து கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இதை வேறு எங்கும் நீங்கள் இதை மேற்கோள் காட்ட மாட்டீங்க என்று நான் நம்பி சொல்லுகிறேன். அப்போது நடந்த ஒரு நிகழ்வையொட்டி, நீ போனீன்னா ஒருவேளை அப்படியே போயிடுவேன்னு நான் நினைக்கிறேன், அதனால் நீ கல்லூரிக்கு அங்கே போவேனா, நீ தியாலஜி படிக்க போ அப்படின்னார். அந்த சம்பவத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. அவர் என்னை குருவாக ஆக்கி பார்க்க வேண்டும் என்பதிலே திடமாக இருந்திருக்கிறார். நான் எங்களுக்கு பொறுத்தவரை ஆயர்கள் என்பவர்கள் கடவுளுடைய பிரதிநிதியாக இருப்பவர்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் அதை பற்றி பெரிதாக நான் யோசித்தது இல்லை, ஆனால் அப்படி ஒரு வார்த்தை சொன்னார். அதன் பிறகு அவர், நான் குருவான பிறகு என்னை பார்த்து, உனக்கு வேறு ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லிதான் மாதா தொலைக்காட்சிக்காக நீ உழைக்க வேண்டும், எனவே நீ படிக்க போ என்று சொல்லி ஒரு வாய்ப்பை கொடுத்து, அப்போது கூட கலைக்காவிரிக்கு இல்லை, நீ லோயலாவுக்கு போ அப்படின்னு சொல்லி என்னை மாற்றி அனுப்பி வைத்தார். ஆனாலும் என்னுடைய கனவாக இன்றும் இந்த கல்லூரி இருக்கிறது. என்னை போல் இங்கு வாய்ப்பை நழுவ விட்டவர்கள் பலர் உங்களுடைய இடத்தில் இருக்கிற நீங்கள் பலர் வெளியில் இருக்கிறார்கள். அவர்களுடைய இடத்தைத்தான் நீங்கள் பிடித்து வைத்திருக்கிறீர்கள். அந்த வாய்ப்பை நழுவ விட்டவர்கள், இன்னும் கனவோடு சுமந்து கொண்டிருக்கிறவர்கள், எனக்கும் இந்த கல்லூரியில் படிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று வெளியிலிருந்து ஏங்குகிற பல மாணவர்களுடைய இடத்தைத்தான் இன்று நீங்கள் பிடித்து வைத்திருக்கிறீர்கள். அப்படியெனில் உங்களுடைய இந்த கல்லூரி வாழ்க்கை, இந்த கலைக்காவிரியிலே ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்கள் பிறருடைய வாய்ப்பை தக்க வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மட்டுமே மனதில் வலுவாக பதிய வைத்து, ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்கள் இந்த வாய்ப்பை சரியாகவும் முறையாகவும் பயன்படுத்த இந்த நாளில் உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். என்னை பொறுத்தவரை நான் இந்த கல்லூரியிலே படிப்பதற்கு வாய்ப்பை நழுவ விட்டாலும் இந்த காட்சி தகவலியல் துறையிலே என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அந்த துறையில் எவ்வளவு தூரம் நான் எந்த அளவிற்கு ஒரு படைப்பை கலை வழியாக கொடுக்க முடியும் என்பதனை ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் சிந்திப்பது உண்டு. உதாரணத்திற்கு சொன்னால், இந்த மேடை என்பது ஒரு ஃப்ரேமுக்குள்ளே அப்படியே நீங்கள் வடிவமைத்து பார்த்தீர்கள் என்றால், இந்த மேடையிலே ஒரு அரை பகுதி தான் நீங்கள் ஆட்கொண்டு அதை நீங்கள் ஆடி காண்பிக்கிறீர்கள் அல்லது பாடி காண்பிக்கிறீர்கள். ஆனால் இந்த முழு ஃப்ரேம் என்பது என்னை போன்ற காட்சி தகவலில் துறையில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த முழு திரையையும் ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் என்பதும், அந்த ஒரு நொடி பொழுதிலே எந்த ஒரு செயலையும் ஃப்ரீஸ் செய்ய வேண்டும், அதை படப்பிடிப்பாக்கி கொள்ள வேண்டும். அந்த மொமெண்ட்டை நான் விட்டுட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், அந்த வாய்ப்பு மீண்டும் வராது. அப்பொழுது பதிவு செய்யப்பட்ட அந்த நொடி பொழுது மட்டுமே பிறகு அது பேசப்படும் அல்லது எழுதப்படும் அல்லது காவியமாகும். அப்படிப்பட்ட ஒரு நொடி பொழுதையும் ஆட்கொள்கின்ற அந்த திறமை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு துறையிலே முன்னேறி ஓடிக்கொண்டிருக்கிற எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிற அதே ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் இந்த கல்லூரியில் இருக்கிற ஆண்டுகள் 1 ஆனாலும் 2 ஆனாலும் 3 ஆனாலும் ஒவ்வொரு நொடி பொழுதுமே மொன்சிங்கோர் ஜார்ஜ் அவர்களுடைய கனவு நனவாக நீங்களும் அந்த கனவுக்காக உங்களை ஈடுபடுத்தி உங்களை முழுவதுமாக அந்த ஆர்வத்தில் உட்படுத்தி கொண்டு முழு ஈடுபாட்டோடு உங்களது வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள ஒரு வேண்டுகோளோடு எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
Thank you, Father. I have no doubt that you will achieve great success as you have closely followed in the footsteps of our founding father. Now, let's express our gratitude to everyone involved in making this day possible. I invite Dr. P. Natarajan, our principal, to deliver the oath of thanks. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். 47வது கலைக்காவிரி நிறுவன மற்றும் நிறுவனர் தின விழா. முன்னெல்லாம் அப்படி தான் நடக்கும் இல்லையா? அந்த விழாவானது இன்று சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. மறையுரையிலே நமது சேலைத்தந்தை அவர்கள் சொன்னார்கள், இந்த விழாவில் ஒவ்வொன்றும் நம்ம பாசிட்டிவாக நினச்சா எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொன்னார். அதனாலே அந்நோகத்தில் இந்த நிகழ்வு இதுவரையிலும் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. லஞ்சு தான் பாக்கி, அதுவும் சிறப்பாக நடைபெறும். எனவே இன்றைய நாளிலே முதல்ல இறைவனுக்கு மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தது ஜார்ஜ் அடிகள், டாக்டர் ஆக்னேஷ் ஷெர்மிலி அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் நினைவலைகளை. அவர்கள் எப்படி இங்கே வந்தார்கள், எந்த ஒரு கிராமத்திலேருந்து வந்தார்கள், எனக்கு கதையெல்லாம் சொன்னாங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை நம்ம ஆக்னேஷ் ஷெர்மிலியை வைத்து தெரிந்து கொள்ளலாம். அது ஜார்ஜ் பாதர் அவர்கள். இந்த நேரத்தில் நாம் நன்றியோடு அவரை நாம் நினைத்து பார்ப்போம். தினந்தோறும் அவர்களை நம்ம நினைத்தாலும் கூட இந்த கலைக்காவிரி டே இன்றைய நாளிலே அவரை நாள் முழுவதும் அவரை நாம் நினைத்து நன்றியோடு போற்றுவோம். இன்று கலைக்காவிரியில் பல பணியாளர்கள், ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் என்று எல்லோரையும் வாழ வைத்தவர். இந்த திரும்பி பார்த்தா அந்த அரண்மனை மாதிரி அந்த பில்டிங் தெரியுது. இதை பார்த்து யூனிவர்சிட்டி இல்லாமல் இதுமாரி கட்டலான்னு நினச்சாங்க, ஆனாலும் முடியல. அந்த அளவுக்கு ஒரு பேலஸ் மாதிரி இங்கே எழுந்து நிற்கும் இந்த கோட்டையை கட்டியவர் நம்ம ஜார்ஜ் அடிகளார் அவர்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கும் நமது கல்லூரி குழு தலைவர், இக்கல்லூரியின் முன்னாள் செயலர், திருச்சி மறை மாவட்டத்தின் முதன்மை குரு என்ற பல வகைகளில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் நமது ஃபாதர் அந்துவான் அடிகளார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்று வந்து திருப்பலியில் சிறப்பாக நடத்தி இந்த புரோகிராமிலும் அருமையான ஒரு உரையாற்றி திருப்பலியில் அழகாக பாடினார் ஃபாதர் காவிரி கலை தொடர்பகத்தின் இயக்குனர் ரெவரண்ட் ஃபாதர் லியோ ஜான்சன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி. அவர் நிறைய பாடினார். தெலுங்கு ஒரு ராகத்தில் அப்படியே ஆரம்பித்தார், நான் கூட பார்த்து சொன்னேன். மேலும் அவர் தனது நினைவலைகளையும் இங்கே கொஞ்சம் பகிர்ந்து கொண்டார். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. நம் செயலர் தந்தை அவர்கள் மறையுறையில் சொன்னார்கள், 2 மலைகளை உதாரணமாக வைத்து சொன்னார்கள். பேறு பெற்றோர் என்று எப்பொழுது இயேசு சொன்னாரோ அப்பொழுதே அவருக்கு இன்னல்கள் ஆரம்பித்து விட்டது. இந்த கையில் ஆணி அடிச்சுக்கும் போது அந்த மலையின் எதிரொலி தான் இதுன்னு சொன்னார். ஏன் எல்லாரும் நேர் வழியில் இருக்கிறவங்க, ஆனஸ்டாக இருக்கிறவங்க, நல்லவங்களாக இருக்கிறவங்களாம் ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதையும் அவர் மறையுறையில் அழகாக எடுத்து சொன்னார். இருந்தாலும் ஃபாதர், கஷ்டப்படுறவங்களாம் ஒரு நாளைக்கு நிச்சயமாக நல்லா இருப்பாங்க. இறைவன் ஒரு சோதனையை கொடுத்து விட்டு கடைசியில் உனக்கு நல்லதை செய்வான் என்ற நம்பிக்கையோடு நாம் எல்லாம் இருப்போம். சேலைத்தந்தை அவர்களுக்கும் ஜார்ஜ் அடிகளாரை பற்றி சொன்னார். ஷர்மி சொன்னாங்க, அவர் என்ன நினைத்தாரோ, இப்படி ஃபாதர் கூட சொன்னாங்க, அவர் கடல் கடலாக கனவுகளை நினைத்து அந்த கனவுகளை நிறைவேற்றத்திற்காக வந்தவர் என்று சொன்னார். பல கனவுகள் நிறைவேறியது. நிறைவேறாத கனவுகளை இப்பொழுது நம் சேலர் தந்தை அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஜார்ஜ் அடிகளார் கனவை ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. இந்த பில்டிங்கெல்லாம், இந்த வளாகமெல்லாம் எப்படி மாறி இருக்கிறது, அமலோற்பவி காம்ப்ளெக்ஸ் எப்படி மாறி இருக்கிறது என்று அந்த ஜார்ஜ் அடிகளாரின் வழியிலேயே அவரது கனவுகளை நமது சேலர் தந்தை இப்பொழுது நிறைவேற்றி வருகிறார் என்பதுதான் உண்மை. அந்த விதத்தில் சேர் தந்தை அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்று திருப்பலியில் வந்து கலந்து கொண்ட புத்தூர் வட்டார அதிபர் பங்கு தந்தை ஃபாதர் பாஸ்கரன் அடிகளார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி.
திருப்பள்ளியில் நமது கல்லூரி மாணவராக எம்ஏ செகண்டரி மாணவராக படித்து கொண்டிருக்கும் அருட்தந்தை ரவி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி. அவர் இங்கு அருட்தந்தை என்றாலும் கூட அவர் வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவராகத்தான் இருப்பார். மாணவர்கள் எப்படியும் மாணவர்களாக இருந்து அப்படி ஒரு தாழ்ச்சி உடையவர். அசோசியேஷன் அன்னைக்கு ஒரு பாட்டு, அருமையான பாட்டு ஒன்று கம்போஸ் பண்ணி அவர் தான் அதை பண்ணார். அது டியூன் பண்ணி என்கிட்ட பாடி காட்டினார். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் அந்த ரவி ஃபாதர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஒரு சினிமா வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு பின்னணி இசை நன்றாக இருக்க வேண்டும் இல்லையா? அதுக்காக தான் இளையராஜாவையெல்லாம் துரத்திக்கிட்டே போனாங்க. அதுபோன்று இந்த திருப்பலி சிறப்பாக இருப்பதற்கு இந்த பாடற்குழு மனமார்ந்த கைத்தட்டலை கொடுக்கலாம். எல்லா பாட்டும் சுதி சுத்தமாக அற்புதமாக இருந்தது. அது டாக்டர் பாபு உதவி பேராசிரியர் அவர் தலைமையிலே அது ரொம்ப சிறப்பாக இந்த பாடல்களை பாடினார்கள். இன்று நற்செய்தி வாசிக்கப்பட்ட போது பார்த்தோம், ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. பல பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், வளாக பணியாளர்கள் எல்லாம் வந்து அதை வாசித்தார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நேரத்தில் நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். மற்றும் இங்கே வந்திருக்கும் அருட்தந்தையர்கள், அருட்கண்ணியர்கள், நமது ஜார்ஜ் அடிகளாரின் உறவினர்கள் சிலர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி. கலை நிகழ்ச்சிகளை சிறப்பாக வழங்கிய நமது மாணவ கண்மணிகளுக்கு ஒரு பலத்த கரவொலியுடன் மனமார்ந்த நன்றி. இப்போ பார்த்தோம் ஓணம் பண்டிகை, அதுக்கு முன்பாக ஒரு நடனம், இப்படி எல்லாமே சிறப்பாக என்ற கலை நிகழ்ச்சிகள் அமைந்தன. எனவே மாணவ கண்மணிகள் உங்களுக்கும் நன்றி. ஒளி அமைத்து தந்த V4 மற்றும் நம்ம தமிழ்ச்செல்வன், சதீஷ், இப்படி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு முறை இந்த கலைக்காவிரி டே சிறப்பாக நடைபெற இருந்த உதவி செய்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. உங்களுக்காக மதிய உணவு காத்து கொண்டிருக்கிறது. அதை பரிமாற இருப்பவர்களுக்கும் நன்றி. நன்றிக்கு எனக்கு வாய்ப்புக்கு அளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். Thank you, sir. Thank you for your words of gratitude. Before we conclude, I would quickly like to read a short write-up by our former Secretary and Director of Kalaikavari College of Fine Arts, Reverend Father S.M.G. Segaran. Twice in our conversation in the year 2002, I asked Father George what was the meaning of the sentence, "The best is yet to come," because he had accomplished all possible ventures for Kalaikavari. He just smiled and said that we do not know what is the next best, but God would do it. I simply admired his wisdom and his faith in the providence of God's might. Yes, in our humble and simple ways, we just continue to walk in the footsteps, and Kalaikavari is sure to reach that best. On a lighter note, the best is yet to come for the day. We all have a sumptuous lunch awaiting all of us. So before we conclude, please rise for the national college anthem. தலைவழி மனிதம் வளர்த்திடவே கனிந்ததுதான் கலைக்காவிரியே. கலைகளில் புதையல்கள் கண்டிடவே கடமைகள் புனிதமாய் புரிகிறதே. பரதமும் இசையும் இரு கண்கள், பணியும் தொண்டும் இதன் பண்கள். வேதம் கடந்த கலைகளிங்கே புது வேதம் படைக்கிற புகையினிலே. கலைக்காவிரி சிறக்கிறதே, புது காவியம் படைக்கிறதே, காவியம் படைக்கிறதே.